கடவுள் தன்னை அனுப்பியதாக கூறிக்கொண்டு 7 மாத கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட 3 பேர் மீது கத்திக்குத்து. தாக்குதல்தாரி கைது. தொய்வின்றி போரை நடத்த ரஷ்யா உறுதி. போர்க்கால இழப்பை ஈடு செய்ய கிரெம்லின் நிர்வாகம் எடுக்கும் புதிய நகர்வு. சூதாட்ட வரி வருவாயில் மறுவாழ்வு நிதி. கனடாவின் ஆல்பர்டா மாகாண அரசினுடைய அதிரடி திட்டம். இரண்டாம் உலகப் போருக்கு பின் பிரான்ஸ் சந்திக்கும் பேரழிவு. வருகின்ற வாரங்கள் கடினமாக இருக்கும். பிரான்சினுடைய பிரதமர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் விடுத்த அவசர எச்சரிக்கை. வணக்கம், இன்று நாளைக்கான சர்வதேச செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பிரான்ஸ் நகரினுடைய பாரிஸில் கடவுள் தன்னை அனுப்பியதாக கூறிக்கொண்டு அங்கிருந்த 3 நபர்கள் மீது, கர்ப்பிணி பெண் உள்ள 3 நபர்கள் மீது கொடூரமான கத்திக்குத்து தாக்குதல் ஒரு நபர் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருகின்ற நேரம், பாரிஸில் இருக்கின்ற ஒரு உணவகத்துக்கு முன்பாக அதிகளவாக மக்கள் கூடுகின்ற இடத்தில்தான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கின்றது. அல்ஜெசீராவை சேர்ந்த 28 வயதான நபர் தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார். முதல்கட்ட விசாரணைகள் மூலமாக குறித்த நபர் அல்ஹமினை அனுப்பியதாக கூறிக்கொண்டு அங்கிருந்த 7 மாத கர்ப்பிணி பெண் மீது தாயினுடைய வயிற்றிலேயே இவர் சரமாரியாக குத்தியிருக்கிறார். இந்த தாயை காப்பாற்றுவதற்காக ஓடி வந்திருக்கின்ற பொதுமக்கள் மற்றும் ஊழியரையும் இந்த நபர் இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் என்பது அந்த கடையில் இருக்கின்ற சிசிடிவி காணொளி மூலமாக பதிவாகி இருக்கின்றது. இந்த காணொளி மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்ற அந்த கர்ப்பிணி தாய் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை என்பது அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கர்ப்பிணி தாய் இப்போது வரைக்கும் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு குழந்தை வெளியில் எடுக்கப்பட்டு தற்போது தாயும் குழந்தையும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏனைய நபர்களுக்கும் மருத்துவ வசதி என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல் தாரி இந்த சம்பவத்தை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பியோட முயற்சிக்கின்ற நேரத்தில் அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினரால் இவர் மடக்கி பிடித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைதுக்கு பிறகு நடந்திருக்கின்ற விசாரணையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது, கைதாகி இருக்கின்ற குறித்த தாக்குதல்தாரி மனநல பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவகாரமும், பிரான்சில் இவர் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கின்ற விவகாரம் பிடிபட்டு இவர் நாட்டை விட்டு வெளியேற சொல்லி உத்தரவு இவருக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்ற விவகாரமும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தற்போது தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் குற்றவியல் புலனாய்வு பிரிவினர் வழக்கு பதிவு செய்து விசாரணைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எப்படி இருந்தாலும் சமீப காலங்களாக பிரான்சில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற இந்த கத்திக்குத்து தாக்குதல் என்பது பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கின்றது. உக்ரைனுக்கு எதிரான போரில் ஏற்பட்டு வருகின்ற ராணுவ இழப்பை ஈடுகட்டுவதற்காக ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை கையாள ஆரம்பித்திருக்கிறார். 5 லட்சத்துக்கும் அதிகமான வீரர்களை ராணுவத்துக்குள் இணைப்பதுதான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக தங்களுடைய படை பலத்தை அதிகரிக்கலாம் என்று ரஷ்யா தரப்பு நம்புகின்றது. ஆனால் இந்த போர்ல உக்ரைனுடைய தெற்கு அதே போல கிழக்கு பகுதியில் இடம்பெறுகின்ற இந்த மும்முரமான போர் சூழல் என்பது 2 நாட்டுக்குமே சம பங்காக இழப்புகளை கொடுத்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில ரஷ்யாவுடைய அதிபர் புதிய நகர்வை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கிறார். இந்த நகர்வின் மூலமாக போர்க்களத்தில் உயிரிழக்கின்ற வீரர்களுக்கும் காயமடைந்த வீரர்களுக்கும் மாற்றீடாக தற்போது முன்னணி போர்க்களத்துல கொண்டு போய் நிறுத்துவதற்கு வீரர்கள் தேவைப்படுகின்றார்கள். இவர்களுக்காக இப்போது பெருமளவான வீரர்களை திரட்ட வேண்டிய தேவை ரஷ்யாவுக்கு இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இந்த 5 லட்சத்துக்கும் அதிகமான வீரர்களை திரட்டப் போகின்றார்கள். இந்த திரட்டல் என்பது வலுக்கட்டாயமாக இடம்பெறுகின்றதாகவும் தற்போது புலனாய்வு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஏற்கனவே ரஷ்யா 3 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இந்த உடற்பயிற்சி பெற்றவர்கள், அதே போல ராணுவ பின்னணி கொண்டிருக்கின்ற 3 லட்சத்துக்கும் அதிகமான வீரர்களை ஏற்கனவே இணைத்திருந்தாலும் கூட இவர்களுக்கு போதிய அளவாக ராணுவ பலம் என்பது தற்போது இல்லாத சூழ்நிலை இருப்பதன் காரணமாக சிறையில் இருப்பவர்களையும் அதே போல வலுக்கட்டாயமாக சிறையில் இருப்பவர்களை ராணுவத்துக்குள்ள கொண்டு வருவது, ஒப்பந்த அடிப்படையில் ராணுவத்துக்குள் கொண்டு வருவது, இல்லாவிட்டால் வலுக்கட்டாயமாக இளைஞர்களை ராணுவத்துக்குள் கொண்டு வருகிறது என்று பல மோசமான செயற்பாடுகளை தற்போது ரஷ்யா செய்து வருகின்றது. ஏற்கனவே ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக ரஷ்யாவுக்குள்ளேயே தற்போது எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பித்திருக்கின்றது. ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக பல ராணுவ தளபதிகளும் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவருடைய செயற்பாடு நாட்டு மக்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை தற்போது கொண்டு வருகின்றது. ஏனென்றால் இடம்பெற்று வருகின்ற இந்த போர் சூழல் என்பது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார அடியை கொடுத்து வருகின்றது. பொருளாதாரத்தில் மிக மோசமான பின்னடைவை தற்போது
ரஷ்யா சந்தித்து வருகின்ற சூழ்நிலையில புட்டின் அவர்கள் தொடர்ச்சியாக போரை நடத்துவது உறுதி என்ற ஒரு வாக்குறுதியும் அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருந்து வருகிறார். இந்த சூழ்நிலை என்பது உள்நாட்டுக்குள்ள ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சமீப காலமாக எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில வலுக்கட்டாயமாக இளைஞர்களை ராணுவத்துக்குள்ள இணைப்பதற்கு எடுக்கப்படுகின்ற இந்த நடவடிக்கை ஏற்கனவே பல இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு வழிவகுத்திருப்பதாகவும், இந்த செயற்பாடு இப்ப இருக்கிற இளைஞர்களையும் நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான ஒரு செயற்பாடாக மாறப்போவதாக பல கண்டன குரல்கள் தற்போது எழுந்து வருகின்றது. கனடாவுடைய அல்பர்டா மாகாணத்தில் ஆன்லைன் சூதாட்ட இணையதளங்கள் மூலமாக அறவிடப்படுகின்ற அந்த வரி வருமானத்தை பயன்படுத்தி சூதாட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி பாதிக்கப்பட்டவர்கள், மறுவாழ்வு பெறுபவர்கள், சிகிச்சை பெறுபவர்களுக்கு நிதியாக பயன்படுத்தப்பட போவதாக அந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். இந்த திட்டத்தின் மூலமாக மாகாணத்தில் முறையான உரிமம் பெறாமல் சட்டவிரோதமாக செயற்பட்டு வருகின்ற இந்த சூதாட்ட நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதற்கும் தனியார் ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்களை ஒரு முறைப்படுத்தப்பட்ட உரிமத்தை வழங்குவதற்கான நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை இருக்க போவதாக ஒரு விளக்கம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையின் மூலமாக குறித்த மாகாண அரசாங்கத்துக்கு ஆண்டொன்றுக்கு 76,000 மில்லியன் கனேடிய டாலர் மேலதிக கூடுதல் வரி வருமானமாக கிடைக்கும். இந்த கூடுதல் வரி வருமானத்துல சூதாட்ட கடனில் சிக்கியிருப்பவர்கள், பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு சிகிச்சை அளிக்கவும், மறுவாழ்வு மையங்களை செயல்படுத்தவும் இந்த நிதி பயன்படுத்தப்பட போவதாக ஒரு விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து முதல்வர் டேனியல் ஸ்மித் அவர்கள் சொல்கின்ற நேரம், மக்களை இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடுவதை முற்றுமுழுதாக தடுக்க முடியாது. ஆனால் இந்த இணையதளங்களுக்கு ஒரு முறையான நடைமுறை கொண்டு வந்து செயற்படுத்தப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வரி வருமானத்தின் மூலமாக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு தீர்வை வழங்க முடியும் என்ற ஒரு யோசனை தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி இருந்தாலும் இந்த சட்ட நடைமுறையின் மூலமாக சில வரையறைகள் என்பது மிக முக்கியமாக இந்த விளம்பரத்துக்கான சில வரையறைகள் கொண்டு வரப்பட போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த சூதாட்ட இணையதளங்களுக்கு தொழில்முறை முன்னணி வீரர்களை பயன்படுத்துவதையும், அதே போல இளைஞர்கள் மற்றும் ஏற்கனவே இந்த சூதாட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி மீள முடியாமல் இருப்பவர்களை இலக்க வைத்து விளம்பரப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை நிறுத்துவதற்கான நடவடிக்கை என்பது இந்த திட்டத்தின் மூலமாக முன்னெடுக்கப்பட போகின்றது. ஏனென்றால் பெரும்பாலும் சூதாட்ட நிறுவனங்கள் விளம்பரப்படுத்துகின்ற நேரம் பாதிக்கப்பட்டவர்களை மேலும் இலக்கு வைக்கக்கூடிய ஒரு செயற்பாடுதான் அவர்களுடைய விளம்பர நடைமுறையில பயன்படுத்துவார்கள். அதே போல மக்களுடைய பேராசையை தூண்டுகின்ற வகையிலான பல விளம்பரங்களையும் இந்த சூதாட்ட நிறுவனங்கள் கையாண்டு வருகின்றது. பெரும்பாலான நாடுகள்ல மக்கள் சூதாட்டத்துக்கு பாதிக்கப்படுவதற்கு அவர்கள் வழங்குகின்ற விளம்பரங்கள் மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த விளம்பர செயற்பாடுகள் இறுக்கமாக கண்காணிக்கப்பட போகிறது இந்த திட்டத்தின் மூலமாக. எப்படி இருந்தாலும் நாட்டுல இந்த கொண்டு வர போகின்ற இந்த புதிய நடவடிக்கை என்பது ஒரு கட்டமைப்புக்குள்ள சூதாட்ட செயற்பாட்டை கொண்டு வந்து உரிமம் வழங்குவதன் மூலமாக இருக்கின்ற சாதாரண மக்களும் சூதாட்ட செயற்பாடுகளுக்கு அதிகமாக ஈர்க்கப்படுவார்கள் என்று எதிர்கட்சிகள் இந்த செயற்பாட்டுக்கு பலமான எதிர்ப்பு குரலை தற்போது முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த செயற்பாடு என்பது சூதாட்ட செயற்பாட்டின் மூலமாக எல்லா நாடுகளையும் மக்கள் பாதிக்கப்படுகின்ற நேரம் அல்பர்டா மாகாணத்துடைய அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக இருந்தாலும் இந்த செயற்பாட்டுல இன்னும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கும் என்று பல ஆய்வாளர்களும் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். பிரான்ஸ் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் கட்டுக்கடங்காமல் இடம்பெறுகின்ற இந்த தீப்பரவல் என்பது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பிரான்ஸ் சந்திக்கின்ற மிக மோசமான பேரழிவு என்று பிரான்சுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி வர இருக்கின்ற வாரங்கள் மிக கடுமையான வாரங்களாக நாட்டினுடைய மக்களுக்கு இருக்க போகின்றது என்று ஒரு கவலையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதை அவதானிக்கின்ற நேரம் சமீப நாட்களாக நிலவி வருகின்ற கடுமையான வெப்ப அலை மற்றும் வறட்சி காரணமாக பிரான்சுடைய தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பல ஹெக்டேர் ஏக்கர் காடுகள் தீக்கிரையாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்களுடைய சொந்த நிலங்கள்ல இருந்து வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். சுற்றுலா பயணிகளையும் பிற பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள், இராணுவத்தினர், தீயணைப்பு விமானம் என்று பலரும் களத்தில் இறக்கப்பட்டிருந்தாலும் கூட நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது பிரான்சுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் நேராக சென்று கள ஆய்வு நடத்தியிருக்கிறார். இந்த கள ஆய்வுல பல இடங்கள் தீக்கிரையாகி இருக்கின்ற விடயத்தை அவர் அறிந்தது மட்டுமில்லாமல் அவர் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்கிட்ட நாங்க உதவி கோரி இருக்கின்றோம். இந்த தீயணைப்பு விமானங்களையும் அதே போல மீட்பு படையினரையும் தங்களுக்கு அனுப்புமாறு உதவியை கோரியிருக்கின்றோம் என்று இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் கூறியிருக்கின்ற விடயம் என்பது
இந்த தீ விபத்து, இந்த தீ பரவல் என்பது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்ற அந்த நிலைமையினுடைய தீவிரத்தன்மையை எடுத்து காட்டுகின்றது. தற்போது இருக்கின்ற உபகரணங்கள் மற்றும் பணியாளர் பற்றாக்குறை காரணமாக தங்களால இந்த காட்டுத் தீயை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தாங்க தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார். இதிலும் குறிப்பாக கடந்த சில நாட்களாக பதிவாகி வருகின்ற இந்த அதிகளவான வெப்பம் மற்றும் பலத்த காற்று காரணமாக இந்த காட்டுத் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. இந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்கின்ற நேரத்துல இனி வருகின்ற நாட்கள்ல வானிலை என்பது மிக மோசமாக இருக்கும் என்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. அதே நேரம் தற்போது பிரான்ஸ் சந்திக்கின்ற இந்த இக்கட்டான சூழ்நிலை என்பது காலநிலை மாற்றத்தினுடைய விளைவுதான் தற்போது தாங்கள் சந்தித்து வருவதாக இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கின்ற சூழ்நிலை என்பது கட்டுக்கடங்காத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. வருகின்ற வாரமளவில் நிலைமை இன்னும் தீவிரமாக போகும். எனவே அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை தயவு செய்து பின்பற்றுமாறு பிரான்சுடைய அரசாங்கம் மக்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த செயற்பாடு, இந்த காட்டுத்தீ காரணமாக பிரான்சினுடைய உட்கட்டமைப்புகள் மற்றும் ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கின்ற இயற்கை வளங்கள் பெருமளவு அழிந்து போயிருக்கின்றது என்ற விடயமும் அறிய முடிகின்றது. எனவே இந்த காட்டுத்தீ சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகள் ஐரோப்பிய நாடுகள், பெரும்பாலான நாடுகளும் சந்தித்து வருகின்றது. இது கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த தீ விபத்து என்பது இன்னும் இருக்கின்ற வெப்பநிலையை இன்னும் மேலும் அதிகரிக்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு செயற்பாடாகத்தான் இந்த காட்டுத்தீ பரவல் என்பது இருந்து வருகிறது. எனவே இன்று நாளுக்கான முக்கியமான செய்தியை நிகழ்ச்சியூடாக தந்திருக்கின்றோம். நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.